ஒன்றிய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு அரசியல் கட்சித் தலைவர்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆனால் பாமகவிற்கு 25 எம்பிக்கள் கிடைத்திருந்தால் தமிழ்நாட்டின் பெயர் பட்ஜெட்டில் வந்திருக்கும் என பாமக தலைவர் அன்புமணியும், தனித்தனியாகவா பட்ஜெட்டில் அறிவிக்க முடியும் என டிடிவி தினகரனும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் இது பொது பட்ஜெட் இல்லை, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட் இது. இந்த மாநிலம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வகையிலையும் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரை கூட இடம்பெறலை அப்படிங்கிறது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. ரயில்வே திட்டம் 2,62,200 கோடி தமிழ்நாடுக்கு கடந்த ஆண்டு ரயில்வே நிதி விட இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கு. இப்போ 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க. அதில் தமிழ்நாடு வராதா என்ன? எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்டில் பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்லைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்கிட்ட இருக்கே தவிர, இன்றைக்கு இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது. இதில் ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி, என் தொகுதிக்காக வளர்ச்சி, என் தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பார்க்குறத விட இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட். திருக்குறளையும் புறக்கணித்து, திருவள்ளுவரையும் புறக்கணித்து இன்றைக்கு அந்த நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இப்படி தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக பிஜேபி ஆட்சியில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாக்கு அளிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்மை மதிக்காத அரசு, நாம் மதிக்காத ஒன்றிய அரசு, நாம் எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வராத மத்திய அரசு, அவர்களே தமிழ்நாடு வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற போது நாம் இறையாண்மையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.